வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முக்கிய வாக்குமூலம் ஒன்றிற்காக யாழ்ப்பாணம் வர அஞ்சும் ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய புள்ளி. நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. நாட்டில் எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்கும். அரசாங்கம் வழங்கிய அதிர்ச்சி தகவல். கண்ணகி அம்மன் ஆலயத்தில் பெருந்திரளாக திரண்ட மக்கள். மெய் சிலிர்க்க வைத்த பெண் பக்தர்கள். பக்திபூர்வமாக இடம்பெற்ற பொங்கல் விழா. யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து அதிகரிக்கும் திருட்டு சம்பவங்கள். சினிமா பாணியில் நடந்த மற்றொரு திருட்டு. சிசிடிவி காணொளியில் வசமாக சிக்கிய திருடர்கள். அதிரடி காட்டிய போலீசார். பெண் வங்கி ஊழியர் ஒருவருக்கு இளைஞர் ஒருவர் செய்த மோசமான செயல். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். வெளியான திடுக்கிடும் தகவல். நடந்தது என்ன? யாழ் பல்கலைக்கழகத்தில் உடைத்து எறியப்பட்ட விசா கூடுகள். திடீரென விசாரணைகளை தீவிரப்படுத்தும் போலீசார். அனுர அரசுக்கும் பசிலுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு. அம்பலப்படுத்தும் ராஜபக்ஷர்கள். சுழன்று வீசும் காற்று. யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசா கூடுகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிங்கள மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் விசா கூடுகள் அமைக்கப்பட்டதுடன் அவை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்த விசா கூடுகளே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இனந்தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோப்பாய் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அடையாளம் காணும் நோக்கில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனுடன் பல்கலைக்கழக நிர்வாகமும் இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்பட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களுக்கு இடையில் இன முரண்பாட்டை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாசகார செயல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சமூக ஊடகங்களில் பலரும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஈழத்தின் வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் நேற்று தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம் வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு நடைபெறும் பொங்கல் திருவிழாவிற்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த உற்சவத்தின் போது உப்பு நீரில் விளக்கெரியும் எம்பிராட்டிக்கு நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் பெருமளவில் கூடியிருந்தனர். அத்துடன் பெண்கள் தூக்குக்காவடி எடுத்தும் பொங்கல் பொங்கியும் தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிய தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இரவு நேரத்தில் அம்மன் ஆலயம் தங்க குவியல் போல் காட்சியளித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வரும் கவனத்தை பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் ரூபாய் 1,15,00,000 பணம் திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர்கள் 2 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவிலை சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் 19 வயது இளைஞர் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் நெடுங்கணியைச் சேர்ந்த மற்றொரு சந்தேக நபர் தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வல்வெட்டித்துறை காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணைகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளின் ஆய்வின் மூலம் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி பகல் நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து பணம் திருடப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் வெள்ளைச்சந்தியில், மற்றொருவர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளில் வீட்டில் அதிகளவு பணம் இருப்பதை அறிந்த இருவரும் நெடுங்கணியைச் சேர்ந்த மற்றொரு நபருடன் வீடியோ அழைப்பின் மூலம் தொடர்பு கொண்டு தகவல் வழங்கியதாகவும் அந்த நபர் முழு பணத்தை எடுத்து வருமாறு அறிவுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. பின்னர் திருடப்பட்ட பணம் நெடுங்கணிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள காணியொன்றில் புதைத்து வைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் திரும்பிய நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள நெடுங்கணி நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களிடமிருந்து ரூபாய் 74 லட்சம் பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்ற அனுமதியுடன் தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வல்வெட்டித்துறை காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித்குமார் மற்றும் குகன் வீரராஜ் ஆகியோர் காணாமல் போனவை தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிமன்றம் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்நிலை தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றில் தோன்றி சாட்சியம் அளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு லலித்குமார் மற்றும் குகன் வீரராஜ் ஆகியோர் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கின் ஒரு பகுதியாக அக்காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷவிடம் விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. எனினும் பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு நேரில் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாது என கோட்டாபய ராஜபக்ஷ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தமக்கு எதிராக உள்ளதாக கூறப்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காலக்கெடு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தற்போது கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்நிலை வாயிலாக நீதிமன்றத்தில் தோன்றி சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இளம் யுவதி ஒருவர் அவரது அயல் வீட்டு இளைஞரினால் கோரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள துயர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை பொலன்னறுவை மாவட்டம் மெதிரிகிரியை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் மெதிரிகிரியை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம்பெண் ஆவார். அவர் தனியார் வங்கியொன்றில் ஊழியராக கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. படுகொலை செய்யப்பட்ட யுவதியை அவரது அயல் வீட்டில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் நீண்ட காலமாக காதலித்து வந்துள்ளார். எனினும் அந்த இளைஞரின் காதல் தொடர்பை குறித்த யுவதி தொடர்ச்சியாக நிராகரித்து வந்துள்ளார். இதனால் மனவிரக்தி அடைந்த அந்த இளைஞர் நேற்று மாலை யுவதியின் மீது கூறிய ஆயுதத்தால் வெட்டி தாக்குதல் நடத்தி அவரை படுகொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னர் சந்தேக நபரான 28 வயதுடைய இளைஞர் அந்த பகுதியில் இருந்து தப்பி சென்றுள்ளார். அவரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை உயிரிழந்த யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உலக சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உள்நாட்டில் எரிபொருள் விலையை அதிகரிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்ததாக வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். தற்போது உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை திருத்தாவிட்டால் நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக குறிப்பிட்டார். எனினும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் எதிர்காலத்தில் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறையும் பட்சத்தில் அதன் முழு பயணம் தாமதமின்றி மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடரும் மோதல்கள் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நாட்டில் பணவீக்கம் 7% வரை அதிகரிக்கக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார். நேற்றிரவு ஒளிபரப்பான தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற நிலை நீடிப்பதால் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சமகால அரசாங்கம் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்க போது
பசில் ராஜபக்ஷ தனது உறவினர் என்ற போதிலும் தற்போதையான ஒரு அரசாங்கத்தில் உள்ளவர்களே அவருடன் மிகவும் நெருக்கமாக செயற்படுகின்றனர் என்றும் அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருப்பது அரசாங்கத்தின் சில தரப்பினரை என்றும் தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு முதல் இந்த அரசாங்கத்தில் உள்ள சில தலைவர்கள் தன்னை விடவும் பசில் ராஜபக்ஷவுடன் நெருக்கமாக பழகியவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். அவர் எப்போது நாட்டுக்கு வருவார் என்பது குறித்து தன்னிடமல்லாமல் அவர்களிடமே கேட்பது பொருத்தமானது எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதேபோல் அரசாங்க தரப்பினர் தினமும் மாலை நேரங்களில் பசில் ராஜபக்ஷவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாட்டின் நிலைமை குறித்து கலந்துரையாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பசில் ராஜபக்ஷ உட்பட எவரும் சட்டத்திலிருந்து தப்பியோடவில்லை எனவும் அவர் தற்போது வெளிநாட்டில் இருந்தாலும் அவரது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.